கர்த்தரை துதிப்பதற்கு உருவாக்கப்பட்ட ஜனங்கள் சிருஷ்டி கர்த்தரை விட்டு விலகி சிருஷ்டியை தொழுது கொள்ளுதல் பாவம், சாபம். சிருஷ்டிகர் உருவம் இல்லாதவர், சிருஷ்டிகர் அளவிடப்பட முடியாதவர், சிருஷ்டிகர் அன்புள்ளவர், சிருஷ்டிகர் தேவதூதர்களையும் வான மண்டலங்களையும் அண்ட சராசரங்களையும் பிரபஞ்சங்களையும் உருவாக்கினவர். அவர் வாயின் வார்த்தையினாலே எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அந்த வார்த்தையாய் இருக்கிறவர் தான் நம் மத்தியில் இறங்கி வந்தார். தெய்வத்துடைய வார்த்தை நம் மத்தியிலே வந்தது. மனிதன் கீழ்ப்படியாமையினால் நித்திய நரகத்திலே மாண்டு விடாதபடி அவன் ஆத்மாவை காப்பதற்கு தெய்வம் தந்த மிகப்பெரிய கொடை இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. வார்த்தையாய் இருக்கிறவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி மரணத்தை ஜெயித்து நம்மை மரணத்தை ஜெயிக்க வைத்து என்றும் வாழ்கிற வாழ்க்கையை தருகிறவராக இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் சிருஷ்டியை தொழுது கொள்வதை ஒரு நாளும் விரும்புவதில்லை. நீங்கள் தொழுது கொள்ள வேண்டிய ஒன்று சிருஷ்டிகர்த்தர். நீங்கள் ஆராதிக்க வேண்டியவர் சிருஷ்டிகர்த்தர், சர்வ வல்லவர். அவர் சர்வ சிருஷ்டிகர். உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், உங்களை நல்வழியிலே நடத்துகிறவர், நல்ல மேய்ப்பர். அவர் வார்த்தையினாலே எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அவர் வார்த்தையினாலே உங்களுக்கு எல்லாமும் கிடைக்கும். அவருடைய நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு சிருஷ்டியை தொழுது கொள்வதை விட்டுவிட்டு சிருஷ்டிகரை தொழுது கொள்ளுங்கள். மனிதர்களை சார்ந்திருப்பதை விட்டுவிட்டு சர்வ சிருஷ்டிகரை சார்ந்து கொள்ள பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா.